லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் துரோகம் உச்ச வரம்பிலே நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செயல்படாத எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகங்களை பசும்பொன்னிலே கமுதி பகுதியிலே ஒரு கட்சி கொடியை அறிவித்து கட்சியினுடைய பெயரை பிறகு அறிவிக்கிறேன் என்றும் பல்வேறு புரட்சிகளை அம்மையார் அவர்கள் சசிகலா அவர்கள் செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே அம்மையார் அந்த அம்மா சின்னம்மா என்று அவர்களுடைய தரப்பில் கூறுறாங்க. தான் சொந்த அம்மாவுக்கு நிகராக நினைக்கக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்களை தன் வீட்டு தாயாக நினைத்து எல்லோரும் அரசியலில் பெரிய அளவுக்கு அவருக்கு பின்னால் போவதற்கு தயாராகிவிட்டார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் பக்கம் செல்ல தயாராகிவிட்டார்கள். இந்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக துரோகம் செய்திருக்கிறார் என்று அவர் கட்சியில் இருக்கக்கூடிய தினகரன் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே என்கிட்ட தொடர்பு கொண்டு பல பேர் பேசுகிறாங்க. சென்னை உட்பட கன்னியாகுமரியில் பல மாவட்டங்களில் அம்மையார் சசிகலா அவர்கள் மேடையிலே பேசியது பெரும் பரவசத்தையும் உணர்ச்சியையும் வேகத்தையும் ஆதங்கத்தையும் ஏற்படுத்திவிட்டது. நான் சென்னையிலே நீங்கள் அந்த சென்னை சிறையிலே நீங்கள் இருங்கள் என்று செங்கோட்டையன் என்னிடத்தில் சொன்ன பொழுது இல்லை நான் இங்கே இருந்து விடுகிறேன், ஆட்சிக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் என்று பக்குவமாக சொல்லியிருக்கிறார் அம்மையார் சசிகலா அவர்கள். ஆனால் அவர் சென்னை சிறைக்கு மாற்றப்பட்டிருக்க ஒரு நிலைமை வந்தால் சென்னையிலே வைத்து எடப்பாடி பழனிசாமி கதையை முடித்திருப்பார். ஒருவர் கதையை முடிப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் புதிதல்ல. கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ன நடந்தது, அந்த கொடநாடு கொலை கொள்ளையிலே ஈடுபட்டது யார், 10.5% இடஒதுக்கீடு என்று பொய்யும் புரட்டையும் சொல்லி தேர்தலை சந்தித்தது யார், அப்படிப்பட்ட ஒருவரோடு தான் தினகரன் கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை விட கொடும் துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தான் தினகரன். இனி ஒரு காலத்திலும் ஐயா திவாகரன் அவர்களும் தினகரன் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து நீரடித்து நீர் விலகாது என்று சொல்லிவிட முடியாது. அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. உச்ச வரம்பிலே இருக்கிறார், துரோகத்தின் உச்ச வரம்பிலே இருக்கிறார். புது சாம்பாருங்கிறாரு, புது இட்லிங்கிறாரு. நீங்க படித்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் அம்மையார் சசிகலா அவர்கள், அதனை முதலிலே தினகரன் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அம்மா பேசுறாங்க, என்ன நான் எந்த இடத்துல நிற்கணும், எங்கே உட்காரணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எல்லா வகையிலும் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு துன்புறுத்தலை செய்திருக்கிறார். அடிக்கடி அங்கே பெரம்பலூர் அக்கராகர சிறையில் என்னென்ன நடக்குது, அந்த அம்மா எதை சாப்பிட்றாங்க, என்ன பேசுகிறாங்க, யார் பார்க்க வர்றாங்கன்ற உளவு பிரிவெல்லாம் போட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி துரோகி இல்லையா டிடிவி தினகரன் அவர்களே? அவரை விட பெருந்துரோகம் செய்திருக்கிறார் டிடிவி தினகரன். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை நம்பி வந்தார்களே, அவங்கள 18 பேர்த்த மொத்தமாக என்னைக்காவது டிடிவி தினகரன் கூட்டிட்டு போய் பார்த்துருக்காரா? எவ்வளோ பெரிய துரோகங்களையும் ஒட்டுமொத்தமாக செய்துவிட்டு இன்றைக்கு டிடிவி தினகரன் நல்லவர் போல நடித்து கொண்டிருக்கிறார். இங்கே கருணாகம் என்று சுற்றி திரிகிறது தமிழ்நாட்டில், அதுதான் தினகரன் என்று அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை சொல்லுகிறார்கள். இனி தினகரனை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. இனி அம்மையார் சசிகலா அவர்கள் எப்படியான அரசியலை பயணிக்க வேண்டும்? நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அம்மையார் சசிகலா அவர்களே நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், சின்னம்மா அவர்களே நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1000 அடி குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. அந்த கட்சி திருச்சியில் ஏதாவது ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் வெற்றி பெறுவதே சாத்தியம் இல்லாத ஒன்று. இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்றத நத்தம் விஸ்வநாதன் கேட்க மாட்டாரு, சீனிவாசன் கேட்க மாட்டாரு, ஓஎஸ் மணியன் அவரை ஓரங்கட்டி வச்சிருக்காங்க, செல்லூர் ராஜா ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. சிஞ்சா அடிக்கக்கூடிய செல்லூர் ராஜ் தான் அவருக்கு பெரிய ஆளு. இது மன்னிக்கணும், உதயகுமார், ஆர்பி உதயகுமார். ஒட்டுமொத்த துரோகத்தின் உருவமாக இருக்கிறது ஆர்பி உதயகுமாரும் டிடிவி தினகரனும். டிடிவி தினகரனும் ஆர்பி உதயகுமாரும் துரோகம் என்றதுல இருபெரும் என்ன சொல்றது, 2 பேருமே ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு. அம்மையார் சசிகலா அவர்கள் நிச்சயமாக அந்த கட்சியினுடைய பெயரை விரைவில் அறிவிப்பார்.
அது அவருடைய சகோதரர் தொடங்கிய கட்சியாக இருக்கலாம், எந்த கட்சியாக கூட இருக்கலாம். திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட ஒரு கட்சியோடு அம்மையார் சசிகலா அவர்கள் பயணிப்பார்கள். சிறுபான்மை ஓட்டுகள் முதல் அனைத்து ஓட்டுகளிலும் பெரும்பாலான ஓட்டுக்களை அம்மையார் சசிகலா அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கிற ஒரு 4-5 மாவட்டத்தில் என் சொந்தக்காரவங்கள்ட்டே நான் சொல்லுவேன், அம்மையார் சசிகலா அவர்கள் சார்பாக, சின்னம்மா அவர்கள் சார்பாக, ஒரு பத்திரிகையாளருங்கிறதுனால நான் அடிக்கடி அப்படி சொல்லிட முடியாது, அம்மையார் சசிகலா அவர்கள் சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு நான் பரப்புரையே நம்ம லகரம் டிவி சார்பாக பண்ணுவேன். ஏன்னா அதற்கு முழு தகுதியும் திராணியும் தெம்பும் எனக்கு உண்டு. இந்த டிடிவி தினகரன் திகார் ஜெயிலே கம்பி எண்ணி கொண்டிருந்த பொழுது அவருக்காக மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை என்று நான் தான் தொடங்கினேன். தினகரன் சொல்லி தொடங்கலை. ஆனால் என்னை கூப்பிட்டு வச்சு வீட்டில் வச்சு பார்த்தாரு, கவனமாக பண்ணுங்க, நான் உங்களுக்கு இருக்கேன், வாயில் நல்லா வடை சுட்டார், எப்போதும் போல் வடை சுடுறது போல். அவர் பதவி கொடுக்காத நினச்சி நான் இப்போ வரலையும் சந்தோஷப்படுறேன். பதவி கொடுத்து அப்படி ஒரு துரோகமான ஒரு மனுஷன் இருக்கிற கட்சியில் போய் இந்த தினகரனுக்கு ஏன் பேரவை தொடங்கினேன் தெரியுங்களா? நான் சின்னம்மா பேரவையில் மாநில செயலாளராக இருந்தேன். சிவகங்கையில் தமராக்கி சின்ன தம்பி ஒருத்தர் தொடங்கினார். நான் சின்னம்மாவோட விசுவாசி. அதை தெரிந்து கொண்டு தான் இவர் கட்சியில் பதவி கொடுக்கல. சந்தோஷம். இப்படி துரோகம் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக துரோகம் பண்ணுற உங்கள் கட்சியிலேருந்து நான் என்னையா பண்ண போகிறேன்? அதனால் அம்மையார் சசிகலா அவர்கள் புதியதொரு புரட்சியை, துரோகம் செய்தவர்களுக்கு துணை நின்றவர்களையும் வீழ்த்தக்கூடிய அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். அவருடைய மனவேதனை அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ என்னையெல்லாம் அவனா ஒருத்தன் திட்டான்னா எனக்கு சுல்லுன்னு கோவம் வரும். அவனை செருப்பால் அடிக்கணும்டா, பிச்சைக்கார பைய எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எள்ளளவும் சிறிதளவும் கோபத்தை வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு மிகவும் நாகரிகமாக 9 ஆண்டு காலமாக பெங்களூர்லேருந்து வந்ததிலிருந்து எந்த வகையிலையாவது நாதாரி பைய, துரோகி பைய, பிச்சைக்கார பைய, எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என்னென்ன சொல்லுவாங்க கிராமத்தில். துரோகம் பண்ணா ஒருத்தன்ட்ட ஒரு பொருளை கொடுக்குறோம், திரும்பி வரும்போது அந்த பொருளை நம்மள்ட்ட கொடுக்கணும்ல, அதில் பாதியாவது கொடுக்கணும்ல. சுத்தமாக என்னதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு துரோகங்களை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். அதற்கு நிகராக தினகரன் செய்திருக்கிறார். அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த மாநாட்டிலே பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பொன்மொழிகளாக சித்தரிக்கப்பட வேண்டியவை. 1000 விமர்சனங்கள் வைக்கிறீங்க, ரொம்ப இழிவாக வச்சுறீங்க, அது தவறு. அம்மையார் ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கி அழகு பார்த்ததில் முழு பெருமையுடையவர் அம்மையார் சசிகலா அவர்களும் தெய்வ திரு MN நடராஜன் ஐயா அவர்களும் தான். இங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் தோக்க போறீங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. செய்த வினையும் செய்த பாவமும் பின்னால் வந்து பிடரில் அடிக்கும்பாங்க. உண்மை ஒரு நாள் வெளியாகும், அது பொய்யும் புரட்டும் பலியாகும். இன்னும் தினகரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ரகசியமாக சந்திச்சு இன்னும் பல விஷயங்களை, துரோக விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் இருவரும் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, தமிழ்நாடு முழுவதுமாக பேசுகிறாங்க. இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள், சின்னம்மா அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கொடியை தமிழ்நாடு முழுவதுமாக பரப்ப வேண்டும். அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவோ தலைவராகவோ பொறுப்பு வகித்து தமிழ்நாடு முழுவதுமாக பொறுப்பாளர்களை நியமிக்கணும். என்னாலலாம் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேரை நான் உள்ள சேர்க்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு தமிழ்நாடு முழுவதுமாக பழக்கம் இருக்குது. அதனால் அம்மையார் சசிகலா அவருடைய கட்சி நிச்சயமாக வலுப்பெறும். நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்து, ஒரு தகவல் தொழில்நுட்பத்தில் இருந்து தேவையான தகவலை நான் அவ்வப்போது வெளியிட்டு கொண்டே இருப்பேன். என்னை போன்ற விசுவாசிகள் நிறைய பேர் தமிழ்நாடு முழுவதுமாக, என்னை விட இன்னும் கூடுதலான விசுவாசிகள் தமிழ்நாடு முழுவதுமாக அம்மையார் அவர்களை நம்பி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக எல்லோருக்கும் பதவிகள் கொடுத்து அழகு பார்த்து திமுகவுக்கு மாற்று அம்மையார் சசிகலா அவர்கள், சின்னம்மா அவர்களுடைய கட்சி தான் என்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரணும்னு எல்லாருமே சின்னம்மா சின்னம்மாங்கிறாங்க. அதற்கேற்றார் போல அம்மையார் சசிகலா அவர்கள் 2026 ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். ஆட்சி எது வருதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா அது தேர்தலில் வேட்பாளரை நிறுத்துறதை பொறுத்து இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முசிறி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் போட்டியிட்டால் ஓரளவு எழுத்து வரும். அவர் எடப்பாடி பழனிசாமி மாப்பிள்ளை சிவபதி நிற்பாருங்கிறாரு. சிவபதி யாருக்கும் 10 பைசா எதுவும் செய்ய மாட்டார். அவர் நல்லது கிடத்துக்கு பெரிய அளவுக்கு போனதில்லை, இனிமேல் எதுவும் போகிறான்னு தெரில. அப்போ திருச்சி மாவட்டத்தில் 2 தொகுதி ஜெயிக்கிறதுக்கே பெரிய கஷ்டம்.
இதே போல தான் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்குது. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறைஞ்சபட்சம் ஒரு 20 தொகுதிக்குள்ளே அடக்கமாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதுவே கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அம்மையார் சசிகலா அவர்கள் வைக்கக்கூடிய கூட்டணி அது வலுவான கூட்டணியாக, நிறைவான கூட்டணியாக, ஒரு பெருமை நிறைந்த கூட்டணியாக, துரோகத்திற்கு எதிரான கூட்டணியாக அமைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அம்மையார் சசிகலா அவர்கள் பரோலிருந்து வரும்போது என்னென்ன நெருக்கடிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார் அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்து எனக்கு கிடைத்த தகவலை வச்சு நான் செய்தியை வெளியிட்டேன். அந்த அம்மா வாய்மொழியாக வெளிவர வேண்டும் என்று எல்லோருமே எதிர்பார்த்தோம். நான் கூட பல நண்பர்கள்ட்ட, மன்னார்குடி நண்பர்கள்ட்ட நான் ரொம்ப ஆதங்கமாக பேசினேன். இந்த அம்மா என்னைக்கு மேடையில் எடப்பாடி பழனிசாமின்னு பேர் சொல்கிறாங்களோ இல்லையோ, செய்த துரோகங்களையும் வன்மங்களையும் இந்த அம்மா பேசினாங்கன்னா இந்த அம்மாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையான ஒரு கூட்டம் நிற்கும், புரட்சிகரமாக இருக்கும். துரோகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு ஆளுமையான தலைமைன்னா அது அம்மையார் சசிகலா அவர்கள் தான். அதனால் இந்த அம்மா நிச்சயமாக மேடையில் சங்கே முழங்கு சங்கே முழங்கு என்று மிகப்பெரிய அளவுக்கு வீரவசனம் பேசலைனாலும் தனக்கு நடந்த துரோகங்களை எளிமையான முறையில் சொன்னால் கூட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை நம்ம சொல்லியிருக்கோம். அம்மையார் சசிகலா அவர்கள் எவ்வளவு துன்பங்களை இந்த 4 ஆண்டு காலமாக அனுபவித்திருப்பார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் உண்மையாகவே கண்ணு கலங்குது. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களாக இருந்தால் நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம், அது மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் நம்ம அம்மையார் சசிகலா சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவார். தினகரன் போன்றவர்கள் இப்படி வன்மமாக மேலும் மேலும் தேர்தல் காலகட்டங்களிலே, தேர்தல் பரப்புரைகளில் இது மாதிரி பேசினாங்கன்னா தென் மாவட்டத்துக்குள்ளே உள்ள நுழைய முடியாது, மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படும். அந்த சலசலப்பு ஏற்பட்டு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எதிராக பேசினால் எடப்பாடி பழனிசாமி மனசில் இடம் பெறலாம் என்று நினைக்கிறார் போல இருக்கு. ஒரு துரோகம் இன்னொரு துரோகத்திட்ட மனசில் இடம் பெற்று என்ன பண்ண போகிறாங்க? வெங்காயத்தை உரிக்க வெங்காயம் தான் வரும், முட்டைக்கோசை உரிக்க முட்டைக்கோசு தான் வரும், வெங்காயம் வேற எதுவும் வராது. அதுபோல் தான் தினகரன் அரசியல் மிக ஒரு மலிவான சாக்கடையாக இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இவர் வச்சிருக்கிறதுக்கான அத்தனை தகுதியையும் இழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி தென் மாவட்டம் முழுவதும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் சொல்கிறாங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த தொடங்கப்பட்ட கட்சி என்பது அது எந்த கட்சியாக கூட இருக்கலாம், ஒரு தொடங்கிய கட்சியாக கூட இருக்கலாம். அந்த கட்சிக்கு இவங்க தான் தலைமை அப்படின்னு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து பல ஒன்றிய செயலாளர்கள் நிச்சயமாக வந்து விடுவார்கள், பல பொறுப்பாளர்கள் வந்து விடுவார்கள். அப்பொழுது தினகரனுக்கு அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவார். தமிழ்நாடு முழுவதுமாக தினகரன் அவர்கள் அதிமுக ஒரு 10 சீட்டு வாங்கி நிற்கிறார்னா ஒரு சீட்டில் கூட டெபாசிட் வாங்க முடியாது. சோழிங்கநல்லூர் ஒரு தொகுதியில் மட்டும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், தேர்போகி பாண்டியன் இந்த 2 தான் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் அவங்களும் அம்மையார் சசிகலா அவருடைய கட்சியில் இணைஞ்சிட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். துரோகம் வீழ்த்தும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் தினகரனும் இருவரும் துரோகிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் ஒருவருக்கொருவர் சக பங்காளி போல பழகி அவர்களும் அரசியலில் அழிந்து போவார்கள். அதிமுக என்ற ஒரு கட்சி இனிமேல் மீண்டு எழுந்து வருவது என்பது சத்தியமாக சாத்தியமில்லை. அம்மையார் சசிகலா அவர்களால் தமிழ்நாடு முழுவதுமாக 5 லட்சம் பேர் கோடீஸ்வரனாக இருக்காங்க. இந்த 5 லட்சம் பேரில் 3 லட்சம் பேர் அம்மையார் சசிகலா அவர்களிடத்துல பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக எவரும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அண்ணா திராவிட கழகமாக மாறிவிட்டது, அவ்வளோதான். இல்லை எல்லாருமே அப்படியே கூண்டோடு வந்துடுவாங்க, வரப்போகிறாங்க. அத்தனை புரட்சிகளும் மாற்றங்களும் சமகாலத்தில் நடக்கத்தான் போகிறது. அரசியல் சித்தாந்தங்களே தெரியாத, எந்த ஒரு அரசியல் தொலைநோக்கு திட்டங்களும் இல்லாத தினகரன் வாயிலே வடை சுட்டு பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அதை தவிர தினகரனுக்கு ஒன்றுமே தெரியாது. அரசியல் சித்தாந்தம் தெரியுமா தினகரன் அவர்களே? திராவிட சித்தாந்தங்களை பற்றி பேசுகிறீங்களா? திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த கட்சியில் இருந்துட்டு எவ்வளவு துரோகங்களை செய்து கொள்கை இல்லாத சித்தாந்தங்கள் கொண்ட சுயாட்சி, மாநில சுயாட்சி என்பதை மறந்து
என்டிஏ கூட்டணி ஆட்சி இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று மோடி சொல்லக்கூடியதெல்லாம் இழுத்து பிடித்து கொண்டு தினகரன் இப்படி RSS பாப்பார கூட்டத்தினர் அடிமையாக தினகரன் போய்விட்டார் என்று பரவலாக ஒரு பேச்சு அடிபடுகிறது. இல்லை இல்லை, அப்படி அடிமை இல்லை என்று அவர் தன்னிச்சையாக சுயேட்சையாக தினகரன் போட்டிட்டு இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு எப்போதும் போல் அவருக்கு இருந்திருக்கும். தினகரனுடைய சுயரூபம் நன்றாக தெரிந்து விட்டது. அதற்கு அவருக்கு நாம எல்லாருமே நன்றி சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கோம். தினகரன் அப்படிப்பட்ட நன்றிய துரோகத்தையும் அவமரியாதையும் சொந்த சித்திக்கும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் செய்ததன் விளைவாக புதிதாக ஒரு கொடியை அறிவித்து, இதுதான் என்னுடைய கட்சி பெயரை விரைவில் அறிவிக்கிறேன். அது எந்த கட்சியை அறிவிக்கட்டும், திராவிடங்கிற ஒரு பேரில் வரும். அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவராகவோ பொதுச் செயலாளராக வருவார். அந்த கட்சியிலே தமிழ்நாடு முழுவதுமாக நிர்வாகிகளை கட்டமைப்புகளை செய்து நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றத்தை, துரோகத்தை வீழ்த்தக்கூடிய அத்தனை வலிமையும் ஆற்றலையும் படைத்தவராக அம்மையார் சசிகலா அவர்கள் இடம்பெறுவார். அவருக்கு எப்போதுமே எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுங்கள், துரோகத்தை வீழ்த்துங்கள். நன்றி, வணக்கம்.